ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கெட்சப்பில் வந்து எப்படி அவுட்புட் ரெண்டர் எடுக்கிறது. ஓகேவா? ரெண்டரிங்கில் வந்து எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது. இப்போ நான் வந்து நார்மலாக ஸ்கெட்சப்பில் இருக்க மெட்டீரியல்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பில்டிங்க்கு. இதில் எப்படி நம்ம வந்து ஹை குவாலிட்டியாக பில்டிங்கை வந்து ரெண்டர் பண்ணுறது, மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, வீரேயில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீரேயில் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ டைல்ஸு, பெயிண்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைல் ஒர்க் கிளாஸ் மெட்டீரியலை மாற்றினோம்னா ரிஃப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ டைல் ஒர்க் எடுத்திங்கன்னா அந்த பம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரிஃப்ராக்ஷன் இதுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ், ஸ்டீல் எடுத்திங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் இதுகளை ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து ஹை குவாலிட்டியாக ஒரு ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அந்த அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ அந்த அவுட்புட் எப்படி கொண்டு வர்றது, எப்படி இந்த ஸ்டீலு, கிளாஸு, டைல்ஸு, மார்பிள்ஸு, வுட்டு இதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கெட்சப்பில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும், அதை வந்து எப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரூஃப் இருக்குது. நம்ம இப்போ ஒரு மார்பிள்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, மார்பிள்ஸை வந்து ஃப்ளோர் கொடுக்க போகிறோம், ஃப்ளோர் மெட்டீரியல்ஸில் வந்து மார்பிள்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த ரூஃபை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வந்து ஹைட் ஆகிடும். நம்ம மறுபடியும் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கு வந்து நார்மல் மெட்டீரியல்ஸ் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸை வந்து நம்ம எப்படி மார்பிள்ஸை புக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கெட்சப்லேயே வந்து உங்களுக்கு மார்பிள்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் ஒர்க்கில் போனீங்கன்னா டைல்ஸ் கொஞ்சம் மினிமம் இருக்கும், மார்பிள்ஸ் இதிலே தான் இருக்கும். பட் நமக்கு தேவையானதை வந்து நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்பில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வெப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ப்ரௌசரில் போய் மார்பிள்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். மார்பிள் டெக்ஸ்சரில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மார்பிள் டெக்ஸ்சர் வந்து கொண்டு வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கூட எடுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த கலரை கூட எடுப்பேன். சேவ் இமேஜஸ் கொடுத்துறேன். ஃபஸ்ட் கலர்னால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக இன்டிமேட் பண்ணி காமிக்க முடியும். அதுக்காக ஏன்னா அந்த ஒயிட் கலர் வந்து அவ்வளோவா ரிஃப்ளெக்ஷன் வந்து காட்ட முடியாது. பட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஒயிட் கலரில் வந்து அவ்வளோவா காட்ட முடியாது, ஆனால் இதில் வந்து உங்களுக்கு காட்ட முடியும். அதனால தான் அந்த மெட்டீரியல் எடுக்கிறேன். சேவ் இமேஜஸ் கொடுத்துருங்க. சேவ் இமேஜஸ் கொடுக்குறோம்க்கு முன்னாடி நம்ம வந்து கன்வெர்ட் டு சேவ் இமேஜஸ் என்ன கொடுக்குறோம், ஏன்னா 2 டைப்பாக பண்ணலாம். 2 டைப்புமே சொல்லிடுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு இது வந்து பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட் வந்து ஸ்கெட்சப்பில் சப்போர்ட் ஆகாது. சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகும், நிறைய நேரங்களில் வந்து சப்போர்ட் ஆகாது. அப்போ வந்து நான் இதை வந்து என்ன பண்ணணும், பிஎன்ஜி ஃபார்மேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இம்போர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். நேம் கொடுத்துக்கிறேன், ஏதாவது ஒன்று M கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபைல் வந்து யூஸரில் சாய்ந்து டவுன்லோட்ஸில் தான் இருக்குது. சரி, ஓகே, டவுன்லோட்ஸில் தான் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு ஃபைல் நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதில் கன்வர்சியோ அப்படின்ற ஒரு வெப் ஆப் தான் அது. கன்வர்சியோன்ற ஒரு வெப் ஆப் இருக்குது. கன்வர்சியோ ஃபைல் கன்வெர்ட்டரில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் கன்வெர்ட்டரில் போய் சூஸ் ஃபைல் பண்ணுறேன். சூஸ் ஃபைல் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், டவுன்லோட்ஸில் போய் நான் டவுன்லோட் பண்ண இந்த MMன்ற ஒரு மார்பிள்ஸை வந்து ஓப்பன் கொடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் கன்வெர்ட் டூ ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்வெர்ட் டூவில் வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட் இருக்கும். இப்போ இமேஜில் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து எல்லா இதுலேயுமே சப்போர்ட் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கன்வெர்ட் கொடுத்துறேன். கன்வெர்ட் கொடுத்துட்டு ஓகே, கன்வெர்ட் கொடுத்துட்டேன். இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு, பிஎன்ஜி ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பிஎன்ஜினா ஒன்றும் இல்லை, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா ஃபார்மேட்லேயுமே சப்போர்ட் ஆகும். இந்த இதில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ பிஎன்ஜி ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது எங்கே சேவ் ஆகிருக்கு, இந்த லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. டவுன்லோட்ஸில் தான் சேவ் ஆகுது. ஓகேவா? டவுன்லோட்ஸில் பாருங்கள், இது வந்து ஜேஇபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது, இது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஸ்கெட்சப்புக்குள்ளே காமிக்கிறது வந்து பிஎன்ஜி மட்டும்தான் காமிக்கும். இப்போ நான் ஸ்கெட்சப்புக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்கெட்சப்புக்குள்ளே போயிட்டு
இந்த இடத்துல கிரியேட் நியூ மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். கிரியேட் மெட்டீரியல்ஸில் போயிட்டு இந்த எல்லோ கலர் தான் இருக்கும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது நார்மல் கலராக மாற்றிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்தில் இருக்க இது வந்து என்னென்னா செட் டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு எல்லோ கலர் இருந்துச்சு. அது எந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சாம்பிள் பெயிண்ட் எடுத்து இந்த இதில் கிளிக் பண்ணியிருந்தேன். இந்த எல்லோ கலர் இருந்துச்சு. சப்போஸ் இது எல்லோ கலர் நான் இதை தான் மாற்ற போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த கலர் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க. சாரி, சாம்பிள் பெயிண்ட் எடுத்து இதை கிளிக் பண்ணிட்டேன்னா, நான் இந்த கலரில் போய் நான் கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்து மார்பிள்ஸ் எடுத்தேன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு மார்பிளாக மாறிடும். நமக்கு மாற்ற வேண்டியது இதுதானே மாற்றணும், இதை மாற்ற தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இதில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கலரை வந்து இங்கே இருக்குது, வியூவில் இருக்குது. நான் இப்போ டைரெக்டாக போய் ஃபைலில் போய் டவுன்லோட்ஸில் போய் இந்த இதை வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது, அந்த இருக்க பிஎன்ஜி ஃபைல் இதை எடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுக்கும்போது பாருங்கள் என்னென்ன ஆகுதுன்னு. சப்போஸ் இந்த இது வந்து மாறலை. சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா இது மார்பிள்ஸாக மாறிடும். நான் எந்த கலர் அவுட்புட்டில் வச்சுருக்கோனோ அது வந்து மாறிடும். அதனால தான் என்ன பண்ணுறேன், எப்போயுமே நீங்கள் எடுக்கும்போது இந்த டிஃபால்ட் மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ போயிட்டு இப்போ புது மெட்டீரியல் எடுத்து இப்போ அந்த மார்பிள்ஸை கொண்டு வந்துக்கணும். ஓகே, இதை கொண்டு வந்துக்கிறேன். ஓகே பண்ணிடுறேன். இப்போ இதோட இது வந்துடுச்சு. இப்போ நான் பழைய பெயிண்ட் இந்த இடத்துல இந்த க்ரீனே வேணும் அப்படின்னா இந்த சாம்பிள் பெயிண்ட் எடுத்து இந்த க்ரீனை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ நியூவாக போகும். நியூவாக அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நியூ மெட்டீரியல் போய் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அந்த மெட்டீரியல் இங்கே வந்துடும். இந்த மெட்டீரியல் வந்தோடனே இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஃப்ளோரில் அப்ளை பண்ணணும். இப்போ நான் அந்த ஃப்ளோரில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நான் ஃப்ளோரில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மெட்டீரியலை வந்து நான் ஃப்ளோரில் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இது பார்க்க உங்களுக்கு வந்து பாருங்களேன் டைல்ஸ் மாதிரி இருக்குது, மார்பிள்ஸ் லுக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட்டுக்கு பக்கத்தில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எடிட்டில் போய் இதோட சைஸை வந்து மாற்றிக்கிறணும். அதுக்கு முன்னாடி இந்த செயினை வந்து பிரேக் பண்ணிக்கிறோம். இந்த செயினை பிரேக் பண்ணலைன்னா நான் இங்கே 2 கொடுத்தேன்னா இங்கே 18 மாறும். 18னா 1 feet 6 inches அந்த மாதிரி வரும். ரேஷியோ மாறும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா இங்கே 2 மாற்றினா இங்கே 4 ஆகும். இங்கே அப்போ 5 இருக்குது, இங்கே 10 இருக்குன்னா இதை 10 மாற்றினா இங்கே 20 ஆகும். இந்த மாதிரி மாறும். நமக்கு தேவையான ஒரு சைஸ் வந்து கிடைக்காது. அதுக்கு முன்னாடி இந்த செயினை வந்து டிக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இதை வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 feet, அடுத்து இங்கே வந்து ஒரு 10 feet. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்பிள்ஸ் லுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்பிள்ஸ் லுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கே இல்லாமல் இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு பயன்படுறது வந்து வீரே. இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும் வீரே வந்து இந்த இதில் வந்து வீரே அசெட் எடிட்டரில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வீரே அசெட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த வீரே அசெட் எடிட்டர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை பூரா சைனிங்காக பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஹார்ட்னஸாக மாற்றுறதுக்கு, கிளாஸினஸாக மாற்றுறதுக்கு வந்து இது வந்து தேவைப்படும். இப்போ இந்த டேப் ஓப்பன் ஆனோன்னா இந்த சைடு வந்து இங்கிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இது வந்து மெட்டீரியல்ஸ் காட்டும். நீங்கள் இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து வீரே மெட்டீரியல்ஸ், இங்கேயும் மார்பிள்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு தேவையான மார்பிள்ஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், நெட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வேணும்னா இதில் இருக்கிறத எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிறத மாற்றி அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் மார்பிள்ஸ் மாற்றிட்டேன். ஆனால் நான் வந்து இப்போ மார்பிள்ஸோட கலராக தான் வந்து மாற்றணும். ஓகேவா? அதோட ப்ராப்பர்ட்டிஸை தானே வந்து மாற்றணும். பட் எனக்கு என்ன இருக்குன்னா அதுவாக ஒரு கலர் இருக்குது. இங்கே ஏற்கனவே கொடுத்த கலராக இருக்கலாம், ஏதாவது ஒரு கலர் வந்து இருக்கும். இப்போ நான் அந்த மார்பிள்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும் எடிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் எடிட் கொடுத்தேன்னா இந்த கலரை தான் எடிட் பண்ணணும். ஆனால் எனக்கு இப்போ எதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் மார்பிள்ஸை தான் வந்து எடிட் பண்ணணும். அப்போ மார்பிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சாம்பிள் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, சாம்பிள் பெயிண்ட் ஆப்ஷன் எடுத்து இந்த மார்பிள்ஸில் கிளிக் பண்ணிக்கிறணும். இப்போ அதோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே வீடியோவில் வந்துடும். இதோட நேம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். மெட்டீரியல் 16 இருக்குது. இங்கேயும் அந்த ஸ்கெட்சப்லேயும் இம்போர்ட் ஆயிரும். மெட்டீரியல் 16 வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்க்கும்போது மெட்டீரியல் வந்து இந்த நம்ம அவுட்புட் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்ப்போம். அவுட்புட்டு ரெண்டர் எடுத்த அவுட்புட்டு தான் இங்கே நமக்கு ஷோ பண்ணுறது. நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றத
இந்த வியூ கியூப்பில் இந்த இதில் எப்படி இருக்கோ அந்த அவுட்புட்டு தான் உங்களுக்கு வந்து ரெண்டர் எடுத்து முடிச்ச அப்புறம் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு பார்க்கும்போது சாதாரண டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மார்பிள்ஸ்னால் கொஞ்சம் கிளாஸினஸ் வேணும், கொஞ்சம் சைனிங் வேணும். அப்போ சைனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஃப்யூஸ் வந்து எதுவும் பண்ண வேணாம். டிஃப்யூஸ் வந்து இதோட ஒரிஜினாலிட்டி கலர் தான், இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நமக்கு தேவை வந்து அதோட சைனிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வரும். இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட வியூவை வந்து பாருங்கள். இப்போ இருக்கிறதுக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட சைனிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அவுட்புட் வந்து நீங்கள் ரெண்டர் அவுட்புட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் சைனிங் எப்படி இருக்குது. எப்படி இருந்துச்சு, வந்து கொஞ்சம் கார்னர்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நார்மலாக ஒரு டைல்ஸ் மாதிரி இருந்துச்சு. மார்பிள்ஸ்னாலே என்ன ஒன்றா கொஞ்சம் சைனிங்காக இருக்கும். ஓகேவா? டைல்ஸும் சைனிங்காக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கார்னர்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ரிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு அதில் கொஞ்சம் சைனிங் கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டர் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம், ப்ரீவியூ மாதிரி தான் அது வந்து. ஓகே, நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு அவுட்புட் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இப்படி இருக்க மார்பிள்ஸ் வந்து ரெண்டர் அவுட்புட் எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லுக்கு வந்துடும். ஏன்னா நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் எடுக்கிறது நீங்கள் இங்கேருந்தே எடுக்கலாம், இங்கேயே எடுக்கலாம். இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுவும் வீடியோட டூல்ஸ் தான். இது வெளியவே நம்ம ஸ்கெட்சப்லேயே பண்ணுறது, இது வந்து இங்கே பண்ணுறது, ரெண்டுமே ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ அவுட்புட் காமிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு. பழைய இமேஜை வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ பார்க்குறது பாருங்கள் அப்படியே சைனிங்காக இருக்கும். சைனிங்காக இருக்க கண்டு தான் அதோட ஷேடோ இதுகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நல்லா கிளாஸ்னஸாக சைனிங்காக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்பிள்ஸோட சைனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். லோடிங் ஆகுது. இந்த ரெட் கலர் சிம்பிள் வந்து மாறி இந்த இடத்துல க்ரீன் கலர் சிம்பிளாக வந்து மாறினா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்னும் மாறலை, இன்னும் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் ஃபைனலாக பார்த்தோம்னா இதை விட நல்லா கிளாஸ்னஸாக நீட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இதை அடுத்த மெட்டீரியல் போடுறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போயே உங்களுக்கு தெரியுதுல்ல சைனிங். இந்த மெட்டீரியலை பார்த்துக்கோங்க, பழைய மெட்டீரியல் பாருங்கள், உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும் அவுட்புட். நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோமோ அந்த அவுட்புட்டுக்கு உங்களுக்கு வந்து அதை வந்து சுலவாயிடும். இந்த அவுட்புட் வந்து அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே. இப்போ மார்பிள் கலர் வந்து பார்த்துட்டோம். மார்பிள்க்கெலாம் நீங்கள் நார்மலாக ரிஃப்ளெக்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதுமானது தான். வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் பண்ணுறது வராது. மற்ற மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஸ்டீலு, கிளாஸு அதுகளுக்கெலாம் வந்து மற்றதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ரெண்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றது எதை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ மார்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டோம் உள்ள ஃப்ளோருக்கு வந்து. அடுத்து இப்போ வால் பெயிண்ட் வந்து பார்ப்போம். இப்போ மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஃப்ளோர் பூராமே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஆனால் நமக்கு தேவை உள்ளே இன்னும் இன்டீரியர் உள்ளே மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் கலர் வந்து அப்ளை ஆகணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், அப்போ குரூப்பில் போய் இதை அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் போதும், ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் குரூப்பில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏற்கனவே. இதை வந்து என்ன பண்ணணும், இப்போ ஃபுல்லாக அந்த பாருங்கள் இங்கே ரூஃப் ஃபுல்லாமே வந்து ஃப்ளோர் ஃபுல்லாமே அப்ளை ஆகிருக்குல்ல. இதை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபால்ட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். கலர் வந்து நார்மல் ஸ்கெட்சப் கலருக்கு வந்துடும். ஸ்கெட்சப்பில் நம்ம நார்மலாக வரைகிற கலருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், குரூப்புக்குள்ளே போயிடணும். குரூப்பில் போகிறதுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்புக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம இப்போ எடுத்த கலர் வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுலேயே செலக்ட்லேயே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த கலர் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். இன்னுமே உள்ளே அப்ளை ஆகுது. இன்னும் அந்த இடத்துல டபுள் குரூப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அப்ளை பண்ணி பார்ப்போம். இன்னுமே வந்து அப்ளை ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணணும், குரூப்பை வந்து அப்போ அன்குரூப் பண்ணிவிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டோம். எல்லா குரூப்பும் இந்த டபுள் குரூப்பாக தான் ஆகிருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னுமே இருக்குது. அப்போ இன்னுமே குரூப்பாக தான் இருக்குது. ஒரு குரூப் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு குரூப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு கலர் ஏதாவது கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆகுது. புதுசாக ஒரு குரூப் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த செக்மெண்ட் இதை அப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். பார்க்கலாம், எங்கெங்கே தேவையில்லையோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். குரூப் அன்குரூப் பண்ணுறதை வந்து நல்லா கற்றுக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ராயிங் வந்து ஈஸியாக இருக்கும். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது கூட இந்த ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடிட் பண்ணுறது, குரூப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ கொடுத்து பார்ப்போம். மெட்டீரியல் இருக்குது, குரூப்பில் போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃப்ளோர் மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. இதே ரிமூவ் பண்ணுவோம். தேவையில்லாத சீட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். நமக்கு உள்ளே இருக்க ஃப்ளோரில் மட்டும்தான் நமக்கு அந்த மார்பிள்ஸ் வந்து அப்ளை ஆகணும். ஓகே, இப்போ வந்து மார்பிள்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மார்பிள்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பெயிண்ட், வால் பெயிண்ட் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால் பெயிண்ட் வந்து நீங்கள் இங்கேயே நார்மலாக மாற்றிக்கலாம். இதில் செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மாடல், மெட்டீரியல்ஸ் அண்டு கலர்ஸ்ன்னு இருக்கும். கலர் நேம் இருக்கும். இது ரெண்டே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். இங்கே இருக்க கலரவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலரை வந்து வாலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இருக்க கலரவே வந்து நீங்கள் வாலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இந்த கலரை வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் மாற்றணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், எடிட்டில் போய் இந்த இடத்துல வந்து 2-3 டைப் இருக்கும். ஆர்ஜிபி, கலர் வீலு, ஹெச்எல்எஸ், ஹெச்எஸ்பி, ஆர்ஜிபின்னு இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸ் இதில் எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா, கலர் வீல்னால் நீங்கள் இப்போ அந்த கலரை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கலர் வீல் போனீங்கன்னா, கலர் வீலில் வந்து இப்போ நான் க்ரீனை கிளிக் பண்ணினா க்ரீன் கலரில் மாறும். இங்கே என்ன கலர் இருக்கோ அங்கே மாற்றிக்கணும். இது வந்து அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டார்க்காக வேணும், இல்லை கொஞ்சம் இதாக வேணும், டார்க்காக இல்லாமல் லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வீல், இது ஒரு மெத்தடு. இதே மாதிரி ஹெச்எல்எஸ்ன்றது ஒரு மெத்தடு தான். இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்பி அப்படின்றது ஒரு மெத்தடு தான், கலர் தான். இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபின்றது ஒரு மெத்தடு தான். ஆர்ஜிபின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு தெரிஞ்சது தான், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், இது மூணையும் நம்ம வந்து ஒரு மிக்சிங் ரேஷியோவில் கொடுக்கும்போது ஒரு கலர் வந்து க்ரியேட் ஆகும். எல்லா கலருமே க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த 3 கலர் தான் வந்து மெயின் கலர்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 3 கலரை மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு நெட்டில் ஒரு கலர் பார்க்குறோம், அந்த கலரை வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது? அப்போ அதோட கோடு நமக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த கோடை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த கலர் வந்து நமக்கு இங்கே கிடச்சிடும். அந்த கோடு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்டில் வெப்பில் போய் என்ன பண்ணணும், வால் கலர் கோடுன்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து அது கலர் கோடோடு வந்துடும். இன்னும் பெர்ஃபெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ஜிபி கலர் கோடுன்னு கொடுத்தாலே போதும். இந்த கலர் கோடெலாம் காமிக்கிது பாருங்கள். இமேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இன்னுமே நீங்கள் பெர்ஃபெக்டாக எடுக்கணும்னா கலர் கோடு, ஆர்ஜிபி கலர் கோடு அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஆர்ஜிபி கலர் கோடுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட கலரோட கோடு வந்து நமக்கு ஷோ பண்ணும். இது நீங்கள் இங்கே வெப்லேயே பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்க்குறோம். ஓகே, இந்த எல்லோ கலர் இல்லைன்னா ஒரு ஓகே, இந்த கலர் வந்து கொடுக்க போகிறேன். இந்த கலர் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா டார்க் ப்ளூவாக இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த கலரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் கோடை வந்து நோட் பண்ணிக்கிறோம். கீழே ரெட்டில் என்ன இருக்குது, 153 இருக்குது, நோட் பண்ணிக்கிறேன். 153, 204, ரெட்டில் வந்து 153 இருக்குது, க்ரீனில் வந்து 204 இருக்குது, ப்ளூவில் வந்து 255 இருக்குது. அந்த கலரை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து அங்கே வந்துடும். ஓகேவா, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெட் கலர் கோடில் வந்து நோட் பண்ணது ரெட்டில் வந்து என்ன இருந்துச்சு, 153 இருந்துச்சு, 153 இருந்துச்சு. க்ரீனில் வந்து 204 இருந்துச்சு. ப்ளூவில் வந்து 255 இருந்துச்சு. ஓகேவா, பாருங்கள் அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். தெரியுதா, இந்த கலரை பார்த்துக்கோங்க. இந்த கலர் வந்து நமக்கு ஸ்கெட்சப்லேயே இருக்குது. இந்த இருக்குது அந்த கலர் 153, 204, 255. இந்த கலர் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கலர் வந்து அங்கே உங்களுக்கு ஸ்கெட்சப்பில் வந்து ஷோ பண்ணும். தெரியுதா, அப்படியே கூட பார்க்கலாம். இந்த கலர் இங்கே பார்த்தா தெரியும். ஓகேவா, அந்த கலர் வந்து இங்கே ஷோ பண்ணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கலர் கோடை சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் கலரை வந்து மாற்றிக்கிற முடியும். இல்லை நானே ஒரு கலர் கோடு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கலர் கோடு கொடுத்து அந்த கலரை வந்து நீங்கள் கடையில் கொடுத்துட்டு இந்த கலர் கோடு கொடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து பெர்ஃபெக்டாக இல்லைனாலும் அந்த ரேஷியோ அளவில் இருக்கிற பெயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியே ரெடி பண்ணியே தருவாங்க. ஓகே, இப்படி தான் மாற்றணும்னு இல்லை. இப்போ நான் நியூவாக ஒரு கலர் இந்த இடத்துல நானாக ஒரு கலர் க்ரியேட் பண்ணணும்னா கூட இங்கே வந்து தான் மாற்றணும் அப்படின்னு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் நார்மல் டிஃபால்ட் மெட்டீரியலாக மாற்றினேன், ஸ்கெட்சப்பில் இருக்க மாதிரி. இப்போ இதில் நான் ஒரு புது கலர் க்ரியேட் பண்ணணும். ஏன் இந்த கலரவே நான் க்ரியேட் பண்ணணும், இதோட கோடு வந்து நமக்கு தெரியும். இந்த கலரவே நான் க்ரியேட் பண்ணணும். இங்கே மிஸ் ஆகிட்டா கூட பரவாயில்ல, நம்மகிட்ட கோடு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா க்ரியேட் மெட்டீரியல் போயிட்டு இந்த இடத்துல வந்து RGB கிளிக் பண்ணிடுங்க. RGB தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த வேல்யூவை கொடுத்துருங்க. 253 கலர் கோடு என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்துருங்க. 153, 204 அண்டு 255 இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரே இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்போஸ் அந்த கலர் உங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி சேவ் ஆகிடும். சப்போஸ் என்னால் அந்த பெர்ஃபெக்டான கலர் எடுக்க முடியலை, இங்கேயே நம்ம டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது, இதவே செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேவா, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் தெரியாமல் டெலீட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த கலரை வந்து நீங்கள் தேடி பார்க்குறீங்க, அந்த பெர்ஃபெக்டான கலரை எடுக்க முடியல, இங்கே தேடி பார்க்கும்போது கிடைக்கல, என்னால் இருக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கலரை வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட்டிவ் மெட்டீரியலில் போய்ட்டு RGB கூட கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 153 அண்டு 204 அண்டு 255 கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மிஸ் ஆன சமயத்தில். இல்லைன்னா நீங்கள் டைம் யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு இங்கே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எட்ஜு ஸ்டைல் வந்து தெரியாமல் இருக்குது. நமக்கு வந்து இந்த லைன் தெரியணும். எட்ஜு ஸ்டைல் வந்து ஆஃப் ஆகிருக்கும். பேக் எட்ஜஸ் இது வந்து ஷோ பண்ணாமல் இருக்குது. அப்ளை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் குரூப்பில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஏன் அது அடுத்து வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, கலர் வந்து எப்படி வேணாலும் மாற்றிடுவீங்க இல்லை நீங்கள்? இந்த கலர் நான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துக்கிறேன். குரூப்பில் போய் கொடுக்குறோமா இருக்கும். சரி, ஓகே. நான் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு உட்டன் டைல் டெக்ஸ்சர் இதே மாதிரி தான், பெயிண்ட் மாதிரி தான் அதுவும். இந்த இடத்துல வந்து உட்டன் டைல் டெக்ஸ்சர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண தான் ஆகணும். இந்த மேலே கொடுத்துருக்க பாருங்கள், அது வந்து டைல் கிடையாது, பெயிண்ட்டு தான். இப்போ நம்ம உட்டன் டைல் டெக்ஸ்சர் எப்படி வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை டைப் பண்ணிவிட்டு பின்னாடி டெக்ஸ்சர்னு மட்டும் கொடுத்துருங்க. உட்டன் டைல் வந்து வேணும், பின்னாடி பேக் சைடு டெக்ஸ்சர்னு மட்டும் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எல்லா சாஃப்ட்வேருமே சப்போர்ட் ஆகிற ஃபார்மேட்டில் வரும். உட்டன் டைல் டெக்ஸ்சர் கொடுத்துட்டு இமேஜில் போகும். இமேஜில் போய் நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி டைப்பான உட்டன் டைல் வேணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொடுப்பேன். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துறேன். சேவ் இமேஜஸ் கொடுக்கும்போது பாருங்கள் AVI ஃபைவில் வந்து க்ரியேட் ஆகுது. இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆகாது. அப்போ நமக்கு தெரியும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து கன்வர்சியோன்னு ஒரு வெப்சைட் சொல்லி தந்திருக்கேன், அதவே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸில் தான் சேவ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்வர்சியோ வந்துடுங்க. கன்வர்சியோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடியே சொல்லி தந்திருப்பேன், அந்த பாருங்கள். கன்வர்சியோ கொடுத்துட்டு கன்வெர்ட் மோர் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. அது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ PNG ஃபார்மேட் இல்லைன்னா JPG ஃபார்மேட் ஏதாவது ஒன்று கொடுங்க. PNG ஃபார்மேட்லேயே கொடுத்துருவோம். கன்வெர்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கேட்கும். இப்போ டவுன்லோட் பண்ணிடுங்க. நேம் வந்து ODGன்னு இருக்குது. ஓகே, அதுவே நம்ம இம்போர்ட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்கெட்சப்பில் வந்துட்டு இதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாற்றக்கூடாது. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணேன்னா இந்த கலர் வந்து உட்டனாக மாறிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து டிஃபால்ட் மெட்டீரியலாக ஆக்கிட்டு இப்போ நியூ போகும். நியூ கொடுத்துட்டு இந்த ஃபைலில் போனீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே போகும். கம்ப்யூட்டருக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண PNG ஃபார்மேட்டாக பார்த்துக்கணும். PNG ஃபார்மேட் மட்டும்தான் காமிக்கும். ஏற்கனவே ஒன்று ஃபைல் டவுன்லோட் பண்ணேன், அது வந்து AVI ஃபைலு, அது காட்டவே இல்லை பாருங்கள். நம்ம ஸ்கெட்சப்புக்குள்ளேருந்து போயிருக்கிறதுனால காட்டலை. ஸ்கெட்சப்புக்குள்ளே வந்து இம்போர்ட் ஆகிற ஃபைல் மட்டும்தான் காமிக்கும். பார்த்தீங்கன்னா JPG அண்டு PNG ஃபார்மேட்டு மட்டும்தான் காமிக்குமே தவிர மற்ற எதுவுமே காமிக்காது. ஓகேவா? அந்த AVI ஃபைலாக முதல் டவுன்லோட் பண்ணல, அதுவும் டவுன்லோடில் தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் டவுன்லோடில் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து காமிக்க மாட்டேது. அதனால தான் நம்ம PNG ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த PNG ஃபார்மேட் மட்டும் காமிக்கிது. ஓப்பன் கொடுத்துறேன். ஓப்பன் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடும். இப்போ ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். குரூப்பில் இருக்குது. இந்த கலர் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த இதில் வந்து இந்த உட்டன் ஸ்டைலில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு அந்த அந்த லைன் வந்து ஷார்ப்பாக தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு இந்த இதோட கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணணும், கரெக்டான இமேஜ் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம எடுத்த இமேஜை வந்து பாருங்களேன், சுற்றி ஒரு பார்டர் வந்து நமக்கு தெரியுது. இந்த பார்டர் வந்து அதில் நம்ம இம்போர்ட் பண்ணி அதில் அப்ளை பண்ணும்போது இந்த பார்டரும் உள்ளே வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த இதை வந்து க்ராப் பண்ணிக்கணும். க்ராப் பண்ணணும், இல்லைன்னா கரெக்டான இமேஜை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பார்டர் இல்லாமல் கரெக்டான லுக்கில் இருக்கிறத வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
கரெக்டாக கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். நம்ம சைஸை மட்டும் மாற்றினா போதும். இப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கிராப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து என்ன பண்ணணும், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிறத ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஸ் கொடுத்துக்கோங்க. இது பிஎன்ஜியில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதல் ப்ராப்பர்ட்டிஸில் போய் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். ஏவிஐ ஃபைலாக தான் இருக்குது, இதுதான் பிஎன்ஜி. ஓப்பன் வித்து கொடுங்க. ஓப்பன் வித்தில் போய் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா கிராப் பண்ணுறது உங்களுக்கு எதில் தெரியுதோ கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபோட்டோஷாப்பில் போகுது. ஃபோட்டோஷாப் வந்து எல்லாருக்கும் தெரியாது. சரி ஓகே, நில்லுங்க. ஓகே, மறுபடியும் அது பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். முதல் வந்து ஏதோ எதாவது ஆகிருக்கு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் வித்து கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஸ் கொடுங்க. ஃபோட்டோஸில் போய் எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். எடிட் இமேஜில் போய் கிராப்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கிராப் பண்ணி விட்டு சேவ் ஆப்ஷன் காமிக்கும். சேவ் கொடுத்துருங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கிராப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், அதை இம்போர்ட் பண்ணுவோம். இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் நியூ மெட்டீரியல் போயிட்டு இந்த ஃபைலில் போய் இப்போ இது கிராப் பண்ணது தான். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ அப்ளை பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. முதல் வந்து அந்த கிராப் பண்ணாமல் இருக்கட்டி அந்த ஒயிட் கலர் லைன் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் லைன் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. ஓகே, இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்து டவுன்லோட் பண்ணணும். எந்த ஒரு அவுட்டர் லைனு எதுவுமே இல்லாமல், வாட்டர் மார்க் எதுவும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த உட்டன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த உட்டனோட சைஸு பாருங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, டைலோட டெக்ஸ்சரே அப்படி தான் போகலாம். சிறுசு அப்புறம் ஒன்று பெருசு அந்த மாதிரி வந்து. இல்லைன்னா கிராப் பண்ணுறது வந்து கரெக்டாக கிராப் பண்ணாமல் இருந்தோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாடல் இருக்கட்டும். சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா, அதே மாதிரி செயினை வந்து ப்ரைட் பண்ணி விட்டு, இல்லைன்னா இப்படி இருக்கட்டும். ஸோ 2 feet கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி மாறிக்கணும். கொஞ்சம் பெருசாகும். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸே நமக்கு சேஞ்ச் பண்ணணும்னா வீரேயில் போய் தான் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீரே அசட் எடிட்டரில் போயிட்டு எடிட் இன் வீரேயில் போய் கொஞ்சம் உட்டன்னாலே கொஞ்சம் சைனிங் இருக்கும். இப்போ வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுலாம் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் ரெண்டர் அவுட்புட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டர் பண்ணி பார்க்க டைம் இல்லை, ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, ஃபைனலாக பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஓகே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இல்லை எனக்கு உட்டன் வந்து இங்கேயே வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே டைப் பண்ணலாம். உட்டன் நம்ம நெட்டில் இருக்க தேவையில்லை, இதுலேயும் நிறையா இருக்கும். உட்டுன்னு கொடுத்தாலே பாருங்கள், நிறையா உட்டு வந்து அதுக்குரிய டெக்ஸ்சரோடு இருக்கும். இதவே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து வந்து ஸ்டீலு.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் மாதிரி மாற்றணும். ஓகேவா, இந்த விண்டோ வந்து ஸ்டீல் ஃப்ரேம் மாதிரி மாற்றணும். இப்போ நீங்கள் வீரையிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டீல் நிறையா இருக்குது. இப்போ வந்து இதில் போயிட்டு மெட்டல் டைப் ஸ்கெட்சப்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். அது எங்கே இருக்குன்னா, இந்த செலக்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெட்டல்னு ஆப்ஷன் இருக்கும். மெட்டல் இல்லைன்னா ஸ்டீலு, மெட்டல்னு இருக்குல்ல, இதுவே வந்து மெட்டல் டைப்புக்கு வந்துடும். இந்த தடவை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வேறு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, வீரையில் போயிட்டு இந்த சைடு வந்து மெட்டல் டைப் பண்ணாலே போதும், நிறையா மெட்டல்ஸ் வரும். பாருங்கள், மெட்டல் டைப் பண்ணோன்னே நிறையா மெட்டல்ஸ் வரும். இதில் ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு மெட்டல் ஃபார்மேட்லேயே கிடைக்கும். ஓகே, இதை வந்து எப்படி ஸ்டீலாக வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வர்ற வீடியோவில், அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி பர்சனலாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனாகவும் எடுக்கிறோம், ஆன்லைனாகவும் எடுக்கிறோம். நீங்கள் நேராக விசிட் பண்ணி இங்கே வந்து ஆஃப்லைனில் படிக்கணும் அப்படின்னா, ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது. லொக்கேஷன் பார்த்துக்குங்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஃப்ரீ டைமில் தான் படிக்க முடியும், நேராக படிக்க முடியாது அப்படின்னா, ஆன்லைன்லேயும் அங்கே பர்சனல் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்ருக்கோம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ.